ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த ஃபார்முலாஸை மத்திய அரசு ரிப்பீல் பண்ணணும்னு யாராச்சும் நினைச்சாங்களா? எந்த எதிர்க்கட்சியோட போராட்டத்தினால ஃபார்முலாஸை ரிப்பீல் பண்ணாங்க? நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். சாத்தியப்படுங்கிறத நீங்க பொலிட்டிக்கலா கேக்குறீங்க, நான் மக்கள் மன்றத்துல இருந்து கேட்கிறேன். எந்த எதிர்க்கட்சி, இதே பஞ்சாப் விவசாயிகள் வந்து டெல்லியில உட்கார்றப்போ காங்கிரஸ் கட்சிகிட்ட இந்த 52 எம்பியும் பண்ணல, எதிர்கட்சி கிட்ட இருந்த ஒரு 100 சில்லற எம்பியும் பண்ணல, அந்த மக்கள் பண்ணாங்க. மக்கள் உணர்வுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அதிகார மையம் வீழும். அப்ப நீங்க சொல்வது மக்களுக்கு விழிப்புணர்வு மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்ப்போன்றீங்க. ஏன்னா விவசாயிகள் போராட்டமே கட்சிகள் கிரெடிட் எடுக்கிறத விட அதிகார மோதலில் இருக்க அரசியல்வாதிகளே ஒரு கட்டத்துல நீட் விலக்கு தந்தா தான் ஜெயிக்க முடியும்னா அவங்களே அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க தான் இப்ப அதிகாரத்துல இருக்காங்க. இப்ப நீங்க சொல்வது வந்து மக்களை தயார்படுத்துவது, மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவது. இப்ப விவசாயிகள் போராட்டம்ன்றது அரசியல் கட்சிகள் பின்புலத்துல இருந்து ஆதரவு தெரிவிச்சாலும் விவசாயிகள் களத்துல இருந்தாங்க. அதை நீங்க செய்ய போறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க பெடரலிசத்துக்கான தேவையை. கண்டிப்பா இது எப்பவுமே மக்கள்கிட்ட இருந்து மூவ்மெண்ட் வர்றப்பதான் அது வந்து அதிகார மையங்களின் காதுகளை ஒலிக்கும். சுமந்த், ஒரு பெரிய திட்டத்தோடு தான் விஜய் அரசியல் பயணிப்பது போல விக்னேஸ்வரனோட பேச்சு இருக்கு. இல்ல, ஒரு பாயிண்ட் அவர் சொல்றது முழுமையா ஏத்துக்கணும். அதாவது சாத்தியம் இல்லாத ஒன்றை ஒரு வாக்குறுதியா கொடுக்கிறது வந்து ஒரு நேர்மையான அரசியல் அல்ல. அதான் அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நாங்கள் கட்டாயமாக நீதிமன்றத்தில் போராடி நீட் விலக்கை பெற்றுத்தர முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. எங்களுக்கு ரகசிய